ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் மிளகு வடை தாங்க வீட்டிலையே செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, முழு உளுந்து தான் எடுத்துருக்கேங்க. அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து அதுவும் முழுசாக தான் இருக்குங்க. முழு உளுந்து அதுவும் போட்டுங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க. மேக்ஸிமம் ½ அன் ஹவர், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. 15 நிமிஷத்துலேயே எடுத்துருக்க பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் மிளகு, இந்த வடைக்கு காரத்துக்கு இந்த மிளகு மட்டும்தான், அதனால் மிளகு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த உளுந்தை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு ஒரு ட்ராப் கூட தண்ணி தெளிக்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேட்ச் மிளகு வச்சு அரைச்சிருக்கேங்க. அடுத்த பேட்ச் வெறும் உளுந்தை மட்டும் அரைச்சிட்டு என்னென்ன போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இப்போ இது 2 பேட்சும் நான் அரைச்சிட்டேங்க. இது கூட இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு சேர்த்து செய்கிறனால கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்குங்க. அரிசி மாவு சேர்த்துறது ஆப்ஷனல் தான். அப்புறம் நல்ல சூடாகிட்டு இருக்க எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு மேலே எடுத்து விட்டுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. இப்போ நான் பெருங்காயம் போட மறந்துட்டேங்க, அதனால் பெருங்காயமும் போட்டு பிசைஞ்சிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டி எடுத்தோம்னா நம்ம மிளகு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லெண்ணெயில் தான் செய்கிறோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கலாங்க. 2 கையிலையும் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டுங்க. இது மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. சின்னதாக உருண்டையாக எடுத்தாவே அது மெலிசாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்திங்கன்னா வடை சீக்கிரமும் வெந்துருங்க, ரொம்ப கிறிஸ்பாகவும் வரும். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான டபரா மாதிரி வச்சுட்டு அதை அழுத்திட்டுங்க. நல்ல ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாவே அதே நம்ம எண்ணெய் தடவி தானங்க வச்சுருக்கோம். அதனால் பாருங்கள், ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருங்க. நம்ம மிளகு வடை அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இது மாதிரியும் செய்யலாங்க. இல்லைனா இப்படி கையில் உள்ளங்கையில் இப்படி அழுத்தி கொடுத்திங்கன்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. நமக்கு மெலிசாகவும் வரும். டபரால் வச்சு அழுத்துறத விட இது மாதிரி அழுத்தி பாருங்கள், ரொம்ப மெலிசாக வருங்க. இது மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது யூஸ்வலாக ஒரு கிளாத் வச்சு செய்வாங்க. கிளாத்தில் நமக்கு பழக்கம் இருந்தால் தான் வருங்க. இல்லை இந்த பட்டர் ஷீட் ரொம்ப இதாக இருக்குது, வாழை இலையில் கூட செய்யலாங்க. இல்லை பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷீட்டில் கூட வச்சு செய்யலாங்க. இது மாதிரி அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. நைவேத்தியத்துக்கு மட்டும் ஒரு 10 வடை முன்னாடி போட்டுருங்க. அப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஹனுமன் கோயிலில் மட்டுமே கிடைக்கும் ஹனுமனுக்கு பிடிச்ச மிளகு வடை. நம்ம வீட்டிலேயே சூப்பராக செஞ்சுட்டோங்க. ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.